பாக்குமரத் தோப்புகளில் ஊடுபயிராக கோகோ பயிர் சாகுபடி செய்ய கோவை விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய தோட்டக் கழகம், மாநில அரசின் தோட்டக்கலைத்துறை இணைந்து 14 ஹெக்டேரில் புதிய F01 ரக உயர் கோகோ பயிர்களை ஊடுபயிராக விளைவிக்க விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது. சிறப்பு மானியங்கள் அளித்து பல்வேறு ஆலோசனை கூறுவதால் தென்னை மற்றும் பாக்கு தோப்புகளில் ஊடுபயிராக கோகோ பயிர் சாகுபடி அதிகரித்துள்ளது. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்துல தொண்டாமுத்தூர் வட்டாரத்துல நாங்க இப்போ இந்த வருடத்தில் 14 ஏற்றுக்கு கொக்கோ பயிருக்கான இடுபொருள்களும் நாற்றுகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது உயர் விளைச்சல் தரக்கூடிய F1 ஹைபிரிட் நாத்துக்கள் கேட்பரிஸ் இந்தியா லிமிடெட் மூலம் விவசாயிகளுக்கு அவங்கவுங்க தோட்டத்துக்கே கொண்டு போய் கொடுத்துருக்கிறோம். ஒரு ஏற்றுக்கு சுமார் 500 நாற்றுக்கள் அதுல பயிரிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம அவங்களுக்கு நீரில் கரை முரங்கள் ஆல் நைட்டின்னு சொல்லக்கூடிய நீரில் கரை முரம் 35 கிலோவும், நீரில் கரையும் பொட்டாசியம் நைட்ரேட் 40 கிலோவும், அசோஸ்பெரிலம் 11 கிலோவும், வேம் 10 கிலோவும் எல்லாமே சேர்ந்து சுமார் 12,000 மதிப்புள்ள இடுபொருள்களும் கொடுத்துருக்குறோம். அது இல்லாம அவங்களுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு செலவுக்கு 2,400 ரூபாய் ஒரு ஏற்றுக்கு கொடுத்து அவங்கள நாங்க விவசாயிகளை ஊக்குவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த கொக்கோ ஊடுபயிரா பயிரிடனால ஒவ்வொரு ஹெக்டேர்லயும் அவங்க வருடத்திற்கு 1000 கிலோ அளவுக்கு ஆர்கானிக் மேற்று அந்த நிலத்துக்கு சேருது. அது இல்லாம களைகள் வளர்வது ரொம்பவே தடுக்கப்படுது. இவங்களுக்கு இந்த ஆர்கானிக் முறையில கல்டிவேட் பண்ணும்போது கொக்கோட மகசூல் அதிகரிக்குது. அதே சமயத்துல பாக்கோட மகசூலும் அதிகரிக்குது. வருஷத்துக்கு அடிஷனல் உபரி வருமானமாக 20,000 to 25,000 வரைக்கும் விவசாயிக்கு லாபம் கிடைக்குதுங்க. இந்த உபரி வருமானம் இருக்கிறதுனால விவசாயிகள் நல்லா மோட்டிவேட் பண்ணி அவங்கள நாங்க கொக்கோவும் பயிரிடுறதுக்கு ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். விவசாய பாதுகாப்பு, விளைபொருட்களில் லாபம் என்ற அடிப்படையில் விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை உதவி வருகிறது.